தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் ஆம் ஆத்மி தொகுதி பங்கீடு தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹரியானாவில் 9 தொகுதிகளில் காங்கிரசும் 1 தொகுதியில் ஆம் ஆத்மியும் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதி வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? எதிர்வரும் மக்களவை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியில் இணைந்திருக்கின்றனர். அந்த கூட்டணியில் காங்கிரசுடன் ஆம் ஆத்மியும் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் இரு கட்சிகளுக்கு இடையான தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் ஆம் ஆத்மியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அத்திஷி உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி டெல்லியில் இருக்கக்கூடிய மொத்தம் 7 மக்களவை தொகுதிகளில் 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பதோடு எந்தெந்த தொகுதிகள் என்றும் அதனுடைய விவரங்களும் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. தற்பொழுது டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி இருக்கக்கூடிய நிலையில் ஆம் ஆத்மி டெல்லியில் அதிக தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. அதே போல அதற்கு அடுத்தபடியாக குஜராத்தில் இருக்கக்கூடிய 26 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 24 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி 2 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி போட்டியிட்டாலும் கூட அங்கு ஆம் ஆத்மியை விட காங்கிரஸ் கட்சி வலுவான நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளில் போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஹரியானாவிலும் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியை விட வலுவான நிலையில் இருப்பதால் ஹரியானாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கோவாவில் இருக்கக்கூடிய 2 மக்களவை தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியே போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியில் அந்த தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சியே போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.